வணக்கம் நண்பர்களே, ஆதாமிரல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வசூல் ரீதியாக வெற்றி பெறச் செய்த டாப் 10 படங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 10வது இடத்துல அசோக் செல்வன், சரத்குமார் இவங்க 2 பேரும் நடித்த போர் தொழிலுங்கிற படம் தான் இருக்குது. இந்த படம் அப்ராக்சிமேட்டாக 50 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 9வது இடத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வடிவேல் இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடித்த மாமன்னன் படம் தான் இருக்குது. இந்த படம் தமிழ்நாடு முழுக்க 75 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 8வது இடத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் மடோனா அஸ்வின் இயக்கத்தில் வெளிவந்த மாவீரன் படம் தாங்க இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகளவில் சுமார் 90 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 7வது இடத்துல விஷாலும் எஸ்.ஏ. சூர்யாவும் ஒரு கலக்குனா மார்க் ஆண்டனி படம் தாங்க இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா விஷால் கேரியர்லேயே 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ண முதல் படம். இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 102 கோடி ரூபா. 6வது இடத்துல நம்ம தனுஷ் ஒரு கலக்குனா வாத்தி படம் தாங்க இருக்கு. இந்த படம் உலக அளவில் சுமார் 115 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்குல தனுஷுக்கு ஒரு பிளாக் பஸ்டர்னு இந்த படத்தை சொல்லலாம். 5வது இடத்துல அச்சுவினோத் இயக்கத்தில் நம்ம தலை எல்லாத்தையும் தெரிக்க விட்ட இந்த படம் உலக அளவில் 260 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குங்க. 4வது இடத்துல நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய எலக்ட்ரிஃபைங் பர்ஃபார்மன்ஸில் வெளிவந்த வாரிசு படம் தாங்க இருக்குது. உலக அளவில் இந்த படம் சுமார் 310 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. விஜய் நடிப்பில் 300 கோடி ரூபா வசூலை தாண்டிய 2வது படம் இந்த படம். 3வது இடத்துல மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் 2 தாங்க இருக்குது. இந்த படம் உலக அளவில் 345 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 2வது இடத்துல 72 வயசானாலும் இந்தியாவிலே நம்பர் 1 வசூல் சக்கரவர்த்தி நாதான்னு நம்ம தலைவர் மீண்டும் நிரூபித்த டைரக்டர் நெல்சனுக்கு லைஃப் சேஞ்சிங் படம்னு இந்த படத்தை சொல்லலாம். அப்படி ஒரு ஹிட்டு ஜெயிலர். உலக அளவில் இந்த படம் 607 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குங்க. நம்பர் 1 இடத்த பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்பர் 1 இடத்துல இந்தியாவுடைய மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் இளைய தளபதி விஜய் அவர்களும் சம்பவம் செஞ்ச லியோ படம் தாங்க இருக்கு. இந்த படம் மட்டும் உலக அளவில் 620 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குங்க. வெளிநாடுகளில் அதிகம் கலெக்ட் பண்ண தமிழ் ஃபிலிமுங்கிற பெருமையை லியோ படம் பெற்றிருக்குங்க. இந்த டாப் 10 வரிசையில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.